இன்றைய தேவ வார்த்தை ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். யாரெல்லாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் தேவனுக்கு அடிமைகளாவார்கள், மேலும் அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் நித்தியத்திற்கும் இருப்பார்கள் என்பதை இன்றைய வசனம் சொல்கிறது. வசனத்தின் முதல் பகுதியில் இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்களாகிய நாம் அனைவருமே இயல்பாகவே பாவத்திற்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். மனிதர்கள் பாவத்தை ஆளுகை செய்வதில்லை, மாறாக பாவம்தான் மனிதர்களை ஆளுகை செய்கிறது. தேவன் ஒருவரே நம்மை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க தீர்மானம் செய்தார். அதில் நம் பங்கு மிகவும் உண்மையாகவும் முக்கியமானதும் கூட. அவரை சார்ந்ததாகவே இருக்கிறது. பாவம் என்ற அடிமைத்தனத்தின் ஆளுகையிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கவில்லை என்றாலும் பரிசுத்தம் மற்றும் அவருடைய நீதியான புதிய திசை நம் வாழ்வில் இல்லை எனில் நம்மால் நித்திய வாழ்வை சுதந்திரிக்க இயலாது. இன்று உலகம் முழுவதும் அநேக விசுவாசிகளும் கிறிஸ்தவர்களும் தைரியமாக அவர்களுடைய சாட்சிகளை பகிர்வதை நாம் கேட்கிறோம், பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு விசுவாசியால், ஒரு கிறிஸ்தவரால் மட்டுமே அவர்கள் கடந்த கால வாழ்க்கைக்கும் நிகழ்கால வாழ்க்கைக்கும் அவர்கள் எவ்வளவு மாற்றம் அடைந்துள்ளார்கள் என்பதை தைரியமாகவும் உண்மையாகவும் விவரித்து கூற முடியும். அது ஏனென்றால் அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு விசுவாசியை, ஒரு கிறிஸ்தவரை மட்டுமே தேவன் மீண்டும் உருவாக்கி புதிய சிருஷ்டியாக உருவாக்குகிறார். ஒரு விசுவாசியால் பிசாசை எதிர்த்து நிற்க முடியும், அதே நேரத்தில் ஒரு அவிசுவாசியால் அது கூடாத காரியம். உண்மையான ஒரு கிறிஸ்தவனுக்கு பாவம் என்பது அன்றாட வாழ்வில் ஒரு தொல்லையாகவே இருக்கிறது, எஜமானனாய் அல்ல. விசுவாசிகளாகிய நாம், கிறிஸ்தவர்களாகிய நாமும் ஒரு காலத்தில் நம் பாவச்சைகளுக்கு அடிமைகளாய் இருந்தவர்கள்தான். ஆனால் இப்பொழுதோ நம் இருதயம், ஆத்மா, சரீரம், உள்ளம் எல்லாவற்றையும் தேவ வார்த்தைக்கு நேராக திருப்பி தேவனுடைய சத்தியத்தின் கோட்பாடுகளுக்கு கீழ்ப்படிய உறுதியளித்திருக்கிறோம், அவருடைய நீதியான நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக. இது இந்த நவீனமான உலகத்திற்கும் புதுமையாக தோன்றும். ஆனால் தேவனுடைய நீதியின் நோக்கங்களை நிறைவேற்ற நாம் பயன்பட உறுதியளித்திருப்பதை தான் தேவனுக்கு அடிமைகளானோம் என்று பவுல் கூறுகிறார். அப்போஸ்தலர் பவுல் இங்கு ஒரு முக்கியமான பகுதியை தெளிவுபட கூறுகிறார். ஒரு கிறிஸ்தவனிடத்தில் பாவம் என்று ஒன்றுமே இல்லை என்று அவர் கூறவும் இல்லை, அல்லது கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்கள் பாவ பழக்கங்களுக்கோ அல்லது சோதனைகளுக்கோ உட்படாதவர்கள் என்றும் கூறவில்லை. சுத்திகரிப்பு என்ற இந்த விஷயத்தில் வேறவர்களை தேர்வு செய்ய இயலாது. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்கும் தருணத்திலேயே இது ஆரம்பிக்கின்றது. நாம் எப்பொழுது இதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது நம் ஆத்மானது நீதிக்காக ஏங்க ஆரம்பிக்கின்றது. ஏனென்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறோம், பாவத்தின் ராஜ்யத்திற்கு பதிலாக. இயேசு கிறிஸ்து விசுவாசிகளை பாவத்திலிருந்து விடுவிக்கிறார். அன்றைய நாட்களில் ரோமர் பேரரசில் அடிமைகளாய் இருந்தவர்களை ஒரு விலை கொடுத்து வாங்கி அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். அதே போல்தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காய் செலுத்திய விலை கிரயத்தின் மூலம் விசுவாசிகளாகிய நம்மை பாவம் என்ற அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார். இதுவே உண்மையான பரிசுத்த வேதாகமத்தின் விடுதலையாகும். ரட்சிப்பு என்பது தேவன் சாதித்து காட்டுவதாகும், மனிதனால் செய்ய இயலாத காரியமாகும். தேவன் நமக்கு புதிய ஒரு எஜமானனை கொடுத்துள்ளார், பாவம் செய்ய உரிமம் கொடுக்கவில்லை. இது தேவன் நம்மை நீதிமான்கள் என்று சாற்றுவதை விவரிக்கும் ஒரு கருத்தாக அமைந்திருக்கிறது. இது தேவனுடைய வாக்தத்தங்களை விசுவாசிப்பது மனிதர்களின் கடமை என்பதை தவிர்க்கவில்லை. தேவன் நம்மை பாவத்திலிருந்து விடுவித்து நீதிக்கு அடிமைகளாக்குவதற்காகவும். டாக்டர் லாய்ட் ஜோன்ஸ் என்பவர், அநேக மக்கள் கிறிஸ்துவ குணங்களை கொண்டிருப்பார்கள், ஆனால் ஒரே கோட்பாட்டை கொண்டவர்களாய் இருக்க மாட்டார்கள் என்று எச்சரித்திருக்கிறார். மேலும் அவர் பரிசேயர்களை அத்தகைய மக்களாக எடுத்துக்காட்டி அவர்கள் தேவனுடைய நீதிக்கு கீழ்ப்படியாமல் அவர்களின் சொந்த நீதியை உருவாக்கினவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இத்தகைய பழக்கமானது பரிசுத்த வேதாகமத்திற்கு புறம்பானதாகும். ஒருவர் ஒழுக்கம் என்றால் புரிந்து கொள்ள முடியாது. ஆகையால் தான் தேவனுடைய ஞானத்தையே சாய்ந்திருக்க வேண்டும். பாவம் பெருகும் இடத்தில் கிருபை பெருகும் என்று பிரசங்கித்து அதை பின்பற்றுவோர்கள் இன்னும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறார்கள். இத்தகைய கோட்பாடுகள் பரிசுத்த வேதாகமத்திற்கு புறம்பானதாகும். இது எதை காட்டுகிறது என்றால், சாத்தானின் பிள்ளைகள் சாத்தானைப் போலவே வசனங்களை திரித்து பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை காண்பிக்கின்றது.
யாரெல்லாம் பாவத்தில் நிலைத்து கிருபை பெருகும் என்று சொல்லிக்கொண்டு பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் பாவத்தின் சம்பளத்தை பெறுவார்கள். 23ஆம் வசனத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தகைய மக்கள் உண்மையான ரட்சிப்பை அடையவே இல்லை. அத்தகைய தவறான கோட்பாடுகளை பிரசங்கித்து அதை பின்பற்றுபவர்களை உண்மையான கிறிஸ்தவர்களாகிய நாம் அவர்களை முழுமையாக விட்டு விலகி இருக்க வேண்டியது அவசியமாகும். வசனத்தின் அடுத்த பகுதியில் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது ஒரு விசுவாசி அல்லது ஒரு கிறிஸ்தவர் தான் தேவனுக்கு அவருடைய நீதிக்கும் அடிமைகள் என்பதை புரிந்து கொள்கிறார்களோ அப்பொழுது அவர்கள் பாவம் செய்ய எந்த உரிமையும் இல்லை என்பதை உணர்கிறார்கள். இதன் பலன்தான் கிறிஸ்துவிற்குள் கனி கொடுக்கும் வாழ்க்கை வாழ்வதன் மூலம் பெரிய மாற்றம் காணப்படுகிறது. ஆவியின் கனிகள் இல்லை என்றால் ஒருவரால் உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கவே முடியாது. ஒரு விசுவாசி அல்லது ஒரு கிறிஸ்தவன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறான் என்று மத்தேயு 3:8 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுக்கு அடிமைகள் என்ற உணர்வே பரிசுத்தத்திற்கும் சுத்திகரிப்பிற்கும் திறவுகோலாய் இருக்கிறது. நாம் நமக்காக வாழ்வதற்கும் பாவத்தில் நிலைத்திருக்கவும் நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இன்றைய வசனத்தின் கடைசி பகுதியில் 2 விஷயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. ஒன்று சுத்திகரிப்பு, இரண்டாவது நியாயப்படுத்துதல். சுத்திகரிப்பு என்றால் நம் அன்றாட வாழ்வில் நம்மை கழுவி பாவத்திலிருந்து விடுவித்து அதிகாரம் கொடுத்து விசுவாசியின் வாழ்க்கையை ஆத்மீக ஊழியத்திற்காக அற்புதமான கனிகளாலும் வரங்களாலும் பரிசுத்த ஆவியானவர் செய்யும் கிரியையாகும். இரண்டாவது நியாயப்படுத்துதல் என்றால் ஒரு கிறிஸ்தவன் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தேவ தயவால் நித்தியத்திற்கும் தேவனோடு இருப்பதாகும். அதுவும் கூட ரட்சிப்பு என்ற தருணத்தில் கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்ட விசுவாசமாகும். இதுவும் கிறிஸ்துவின் கிரியையை சார்ந்ததாகவே இருக்கிறது. நியாயப்படுத்துதல் நம்மை தேவனுடைய குடும்பத்தில் ஒருவராய் வைக்கிறது. சுத்திகரிப்பு என்பது தேவனோடு ஒரு ஐக்கியத்தை தருகிறது. பரிசுத்த ஆவியானவரால் நாம் கழுவப்பட்டு ஆக்குவதுதான் சுத்திகரிப்பு. அதே நேரத்தில் தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாய் அறிக்கை செய்து நியாயப்படுத்துதல் ஆகும். இன்றைய வசனமும் அடுத்த வசனமாகிய 23ஆம் வசனமும் எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்றும் நீதியின் முடிவோ நமக்கு சத்தியம் செய்யப்பட்ட நித்திய ஜீவன் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.